நாங்கள் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த செட்டப் பண்ணி கொடுத்துட்டு இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கொடுத்தேன் அந்த ப்ராடக்ட்டை. அவர் என்ன பண்ணிட்டாரு, டேரெக்டாக கொண்டு போய் அவரோட ஓன் வாட்ஸ்அப் நம்பர்லேயே வந்து அதை லிங்க் பண்ணிட்டாரு. அவங்க வந்துட்டு ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற காமர்ஸ் பிராண்டு. நாங்கள் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இதை சென்ஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்கன்னா எப்போ பண்ணியிருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இது வந்துட்டு அத்தன்டிகேட் பண்ணும். ஓகே நீங்கள் பே பண்ணிட்டீங்க, உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லேடி வந்துட்டு பே பண்ணிட்டாங்க, அவங்க ப்ராடக்ட் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது வாங்கி பே பண்ணிட்டாங்க. பே பண்ணதுக்கப்புறமா இது என்ன சொல்லியிருக்கு, சாரி பேமெண்ட் மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டே இருந்திருக்கு. அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பிட்டாங்க, என்ன ஏமாத்துறீங்களா எல்லாரும் சேர்ந்துட்டு என்னைய. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, என்னடா இது நம்ம பே பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் சொன்னேன், ஏன்னா நான் உங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே கொடுத்தேன், நீங்கள் ஏன்னா அதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சில விஷயத்தில் வந்து டெஸ்டிங்கில் இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்வெரிஃபைட் போகிறதும் சரி, வாய்ஸ் காலிங்க்கும் சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லைக் ஆல்டர்னேட் நம்பர்ஸில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தவொடனே நான் அதை உள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னா அது ரிஸ்க் ஜாஸ்தி.